மகர ராசியை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் சப்தமத்தில் நுழைகிறார். ஏற்கனவே குரு அங்கு வலுவாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து தேவகுரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அசுர குருவாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இணைகிறாருங்க. மிக வலுவாக 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் குரு பகவானுடன் இணைந்து சப்தமத்தை வலுப்படுத்துகிறார். குருவுடன் எந்த ஒரு கிரகம் இணைந்தாலும் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் பல சிரமங்களும் தோஷங்களும் நீங்கி சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். அதிலும் குரு சுக்கிர யோகம் கிடைப்பதோடு சந்திரனும் இணையும் போது குரு சுக்கிர சந்திர யோகமானது நிறைவாக கிடைக்க போகிறது. 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியும் அதே சமயம் குருவும் மனித வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு வல்லமை படைத்த கிரகங்களாகவும் இயற்கை சுப கிரகங்களாகவும் பார்க்கப்படுகின்றன. இந்த இரு கிரகநிலைகளும் வலுவான வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. மகர ராசியை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான வரம் கிடைக்கும் நேரமாகவும் இந்த தருணம் அமைய போகிறது. மகர ராசிக்காரர்களை தங்களுடைய வாழ்வில் வீழ்ச்சியடைய செய்துவிட வேண்டும். மகர ராசிக்காரர்களுக்கு துன்பம் இழைக்க வேண்டும். மகர ராசிக்காரர்கள் வாழ்வில் கெட்டு போகிவிட வேண்டும். வேலை இல்லாமல் பண வரவிற்கு தடுமாற்றத்தை சந்திக்க வேண்டும் என பல நெருக்கடிகளை கொடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரிபவர்கள் நிச்சயமாக மிக சிறப்பான வகையில் வீழ்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் குரு சுக்கிரன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் வலுவாக அமைய போகிறது. ஏனென்றால் குருவுடன் சுக்கிரன் இணைந்து சப்தமஸ்தானத்தில் இந்த இணைவு நடைபெற்றிருப்பது மட்டுமல்லாது சப்தம பார்வையை ஜென்மராசியின் மீது வலுவாக செலுத்துகிறாருங்க. ஜென்மராசியை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் ஏராளமான மாற்றங்கள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க போகிறது. ஏனென்றால் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகநிலைகளின் பார்வையும் ஜென்மராசியின் மீது பதிவதால் பல நல்ல எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக கைகூடும். இல்லத்தில் பல நல்ல சம்பவங்கள் உறுதியாகவே கைகூடும். இதுவரை திருமணம், காதுகுத்து உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் தடை பெற்றிருந்த நிலையில் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. உங்களது ஒரு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்க போகிறது. பணம் சம்பாதிக்கும் யோகம் உண்டு. வாழ்க்கை துணை வழியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எதை செய்தாலும் அதை தடையில்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்கிரன் இணைந்து ஜென்மராசியை பார்ப்பதால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஏராளமான நன்மை கிடைப்பதோடு மட்டுமல்லாது சுக்கிரனின் பார்வையும் ஜென்மராசியின் மீது பதியக்கூடிய இந்த தருணத்தில் உங்களது எண்ணத்திற்கு ஏற்றவாறு சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் கிரகநிலைகள் மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. பகை உணர்ச்சி விட்டு நீங்குவதோடு மட்டுமல்லாது பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் அடுத்தடுத்து சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கடுமையான நெருக்கடிகளும் சிக்கல்களும் உங்களை விட்டு விலக போகிறது. வீடு கட்டுதல், வாகனம் வாங்குதல் என பல நல்ல வாய்ப்புகள் விரைவாக அடுத்தடுத்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது முயற்சி செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை நன்கு சிந்தித்து சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. குறிப்பாக இந்த வேளையில் சுக்கிரன் மிகவும் வலுவாக சப்தமத்தை வலுப்படுத்துவதால் மனதிற்கு இனிமை தரக்கூடிய பல நல்ல நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். அது மட்டுமல்லாது மனக்கசப்பு வந்த பல நிகழ்வுகளில் சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. தொடர்ந்து திட்டமிட்டு செய்ய முடியாத பல சங்கடங்களை சந்தித்து வந்த சூழ்நிலையில் பல பணிகளை இந்த தருணத்தில் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதில் அதிக கவனத்துடன் செய்து முடித்து வெற்றி பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. நவ கிரகங்களிலே பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய கிரகமான குரு சுக்கிரன் ஆகிய இரு கிரகநிலைகளும் மிகவும் வலுவாக சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மராசியை பார்ப்பதால் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு இனிமை தரக்கூடிய ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. கலஸ்திரஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சங்கடங்கள் அனைத்தும் முற்றிலுமாக நீங்கும். பல வகையான சிரமங்கள் நீங்கி
நீங்கி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் பெண்மணிகளுக்கு கைகூட போவதோடு பெண்மணிகளுக்கு மனநிறைவு கிடைக்கும். இல்லத்திலும் பணிபுரியக்கூடிய இடத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விரும்பிய மாறுதலும் வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. மகர ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பல வகையான சங்கடங்கள் அனைத்தும் மறைந்து எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பெண்மணிகள் விரும்பிய சுப நிகழ்வுகள் எப்பேற்பட்ட தருணமாக இருந்தாலும் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் இந்த நேரத்தில் பொன்னான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக மகர ராசிக்கார பெண்மணிகளை தொட்டவன் உறுதியாகவே கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏராளமான நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும். ராசியின் அதிபதியான சனி பகவானும் சிறப்பாக வலம் வருவதால் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அனைத்து காரியங்களிலும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தடை நிறைந்த காரியங்கள் அனைத்தும் அடுத்தடுத்து வெற்றிகரமாக அமைய போகிறது. ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். பல வகையில் இருக்கும் பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகுவதோடு பகை உணர்ச்சி இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். நீங்கள் பல காரியங்களை துணிச்சலுடன் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புதிய தொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல் போன்ற வாய்ப்புகள் சாதகமாக கைகூடும். வியாபாரம், தொழில் ரீதியாக முக்கிய நபர்களின் ஒத்துழைப்பு இந்த தருணத்தில் சாதகமாக கிடைக்க போகிறது. உயர் அதிகாரிகளின் ஆதரவு வலுவாக கிடைப்பதோடு கலைத்துறையில் தள்ளி தள்ளி சென்ற ஒப்பந்தம் இந்த தருணத்தில் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு வலுவாக உண்டு. கலைத்துறையில் பெயர் புகழ் பல மடங்கு உயரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அரியணை ஏறக்கூடிய வகையில் அடுத்தடுத்து சிறப்பான சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டார் பொருளாதார நிலையில் சிறப்பான மாற்றம் நிச்சயம் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். ஆசான்களாக இருக்கும் தேவகுருவும் அசுரகுருவும் இணைந்து சப்தமத்தில் வலம் வருவதால் மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மாணவர்களின் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய கனவுகள் பூர்த்தியாகும். நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வை எதிர்கொள்ளும் மகர ராசிக்காரர்கள் வெற்றி பெற்று நிரந்தர வேலையில் இணைவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். வராகி அம்மனின் அருளால் நிறைந்த நன்மையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் சற்று தாராளமாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். உங்களை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கைகூடுவதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.